நம் நிகழ்காலமே இப்படி இருக்கின்றதே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலையோடு இருக்கின்றாயா? கவலையை விடு. நீ பிறந்த மாதத்தை தொட்டு உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய். நிகழ்காலத்தில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்களை இப்பொழுது நான் உனக்கு கூறுகின்றேன், தெளிவாக கேட்டுக்கொள். அந்த விஷயத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி கையாள்வது, எப்படி எதிர்கொள்வது, அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்கின்ற விஷயத்தை இப்பொழுது உனக்கு நான் தெரிவிக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ பிறருடைய நினைவுகளால் உன்னுடைய மனமானது கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகின்றது. உன் மனம் எதை விரும்புகின்றதோ, எதை நினைக்கின்றதோ அதை தான் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ சந்திக்கவும் செய்வாய். பிரச்சனைகளை பற்றி அதிகமாக சந்திப்பதால் பிரச்சனையை சந்தித்து கொண்டு வருகின்றாய். பிரச்சனைகளை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதால் அதை சந்தித்து கொண்டு வருகின்றாய் என்று இப்பொழுது நான் சொல்கின்றேன். மகிழ்ச்சியை பற்றி நீ சிந்தித்தால் மகிழ்ச்சியை நீ சந்திக்கலாம். கடன் அதிகமாக இருக்கின்றதே, வலி அதிகமாக இருக்கின்றதே, வேதனை அதிகமாக இருக்கின்றதே என்று எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை பற்றிய உன்னுடைய எண்ண ஓட்டங்களில் இருப்பதால் மீண்டும் மீண்டும் அதையே சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. எதை பெற வேண்டுமோ அதை நினைக்காமல் எது உன்னை விட்டு விலக வேண்டுமோ அதை நினைத்து கொண்டிருப்பதால் தான் இன்னும் விலகாமல் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சுமையை பற்றி நினைக்காமல் பண வரவை பற்றி நினைக்க பழக வேண்டும். நோய் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் ஆரோக்கியமாக இருப்பதைப் போல நீ நினைக்க வேண்டும். சிலர் உன் மீது அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் மீதான வெறுப்பை விட்டுவிட்டு அவர்களின் மீதான ஒரு சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி கொள்ளுமாறு நீ உனக்குள் அதற்கான உணர்வுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த விஷயத்தை அடைய வேண்டுமோ அந்த விஷயத்தை பற்றிய நினைவுகளை வளர்த்து கொண்டு எந்த விஷயம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை அறவே நீ மறக்க வேண்டும். தலைகீழாக நடந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக சென்று கொண்டிருக்கின்றது. அதை நேர்படுத்தி சீரான பாதையை நோக்கி கரம் பிடித்து அழைத்து செல்லத்தான் இப்பொழுது நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சற்று முழுமையாக கேட்டுவிட்டு செல். பாதியிலேயே சென்று விட்டால் மிக முக்கியமான விஷயங்களை நீ தவறவிட்டு விடுவாய். நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டுமானால் என்னுடைய துணை வழிகாட்டுதல் அவசியம் உன் வாழ்விற்கு தேவைப்படுகின்றது. இந்த பிறவியில் நீ பிறவி எடுத்து என்னுடைய வழிகாட்டுதலின்படி இந்த குருவின் தேவையோடு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது விதியாக இருப்பதால் அதை பின்பற்றினாலே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். மீண்டும் மீண்டும் சோதனைகளை அனுபவித்து கொண்டு இருப்பதால் வாழ்க்கை உனக்கு ஒரு வெறுப்பை கொடுத்து இருக்கின்றது. அந்த வெறுப்பு மாற வேண்டுமானால் நன்றி உணர்வு என்பது மிகவும் அவசியம். இப்பொழுது நீ இந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதற்கு எல்லாவற்றிற்குமே நீ நன்றியை சொல்ல பழகு. பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல். உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு கூட நீ நன்றியையே சொல். அந்த நன்றி உணர்வானது அந்த தீங்கை கூட நன்மைகளாக தானாக மாற்றக்கூடிய சக்தியை பெற்றுவிடும். யார் மீதும் வெறுப்பை மனதிற்குள் வளர்க்காமல், எதிர்மறையான எண்ணங்களை வளர்க்காமல் மனம் முழுவதுமேயே நேர்மறையான எண்ணங்களும் அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் நன்றி உணர்வோடும் இருக்க தொடங்கிவிட்டால் எல்லாமே உனக்கு சாதகமான சூழ்நிலையாக தானாக மாறும் சக்தியையும் ஆற்றலையும் பெற்றுவிடும். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடைய நிலையை நீ உயர்ந்த நிலையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு மனதிற்குள் மாற்றம் வர வேண்டியது உன்னுள்தான். பிறரிடம் நீ மாற்றத்தை எதிர்பார்த்து எதையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தை உனக்குள் நீ கொண்டு வருவாயானால் பிறரிடத்தில் மாற்றம் தானாக தோன்றும். பிறர் இந்த ஒரு விஷயத்தில் மாற வேண்டும் என்று நீ எந்த விஷயத்தை நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தில் நீ முதலில் மாறினால் தானாக மாற்றம் வரும். பிறர் உன்னிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால், நீ அவர்களின் மீது வெறுப்போடு நடந்தால் அந்த நிலைமை மாறாது. நீ அவர்களின் மீதும்
உள்ளன்போடு உண்மையான அன்போடு இருந்தால் தானாக மாற்றம் அவர்களிடத்தில் வரும். இந்த நேரம் இந்த பணம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ மனதிற்குள் ஆசைப்பட்டால், பிறரிடம் ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்த்து நின்றால், அந்த உதவி உனக்கு கிடைக்காமல் சென்று விடுமோ என்கின்ற பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு சற்று அமைதியாக அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் உனக்குள் நீ அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு. எனக்கு இந்த உதவியை செய்ததற்கு நன்றி, கொடுத்ததற்கு நன்றி என்று நன்றி உணர்வோடு மனதிற்குள் நீ இருந்தால் தானாக பல இடங்களிலிருந்து பல உதவி உன்னை தேடி வரும். ஒரு மடங்கு நீ உன்னை மாற்ற முயற்சித்தால் பல மடங்கு மாற்றம் பிறரிடம் இருந்து வரும். இந்த பிரபஞ்சம் உனக்கு ஏற்றாற்போல செயல்பட தொடங்கிவிடும். அனைத்துமே உனக்கு ஏற்றாற்போல மாற தொடங்கிவிடும். உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக மாற வேண்டுமானால் நிகழ்காலத்தில் பின்பற்ற வேண்டிய இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்று. இப்பொழுதிலிருந்தே பின்பற்றினால் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பான எதிர்காலமாக மாறும். நிகழ்காலத்தில் எதை நிகழ்த்துகின்றோமோ அதுதான் எதிர்காலத்திற்கு அடிப்படையாக அமைகின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு இன்றிலிருந்தே இக்கணத்திலிருந்தே உண்மையான மாற்றத்தை உனக்குள் நான் பார்க்க வேண்டும். இந்த மாற்றத்தில் எல்லளவும் உண்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. போலியான மாற்றம் எதையும் வெளிக்கொண்டு வர முடியாத மாற்றங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் நீ காட்டக்கூடிய அன்பும் நேசமும் பாசமும் சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதைவிட பல மடங்கு அன்பு மீண்டும் உனக்கு கிடைக்கும். தாமதமாக கிடைத்தாலும் தப்பாமல் கிடைக்கும். நேரம் காலம் எப்பொழுது ஏதுவாக இருக்கின்றதோ அப்பொழுது அந்த பிரபஞ்சம் உனக்கு தானாக கொண்டு வந்து சேர்க்கும். திடீர் திருப்பமாக மாற்றமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் மூலமாகவே பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது. எல்லா நேரமும் உனக்கான நேரமாக மாறக்கூடிய அற்புத வாய்ப்பை இப்பொழுது நான் உனக்கு தந்தருளி இருக்கின்றேன். கஷ்டப்பட்ட காலங்களை எல்லாம் இப்பொழுது முடித்து வைத்து இன்பமான காலங்களாக இப்பொழுது நான் மாற்றி அமைக்கத்தான் நீ என் கண்முன் தோன்றிக் கொண்டிருக்கின்றாய். என் பார்வை உன்மீது பட்டு கொண்டிருக்கின்றது. சிறு புன்னகையை இப்பொழுது செய்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை வரவேற்க தயாராகிவிடு. இனி எல்லா நேரமும் உனக்கான நேரம்தான். பிறர் மத்தியில் உன்னுடைய நிலைமை உயரும். மிக பெரிய உயரத்தில் உன்னை வைத்து நான் அழகு பார்க்க வந்திருக்கின்றேன். எந்த ஒரு கஷ்டமும் இனி உனக்கு இல்லை, கடினமும் இனி உனக்கு இல்லை. தடைகள் எல்லாம் விலகிவிட்டது. உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். பேரதிசயத்தை இப்பொழுது நான் நிகழ்த்தி காண்பிப்பேன். நல்லது நடக்கும்.